शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த வீடியோ வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சேனலில் நம்ம இது வரைக்கும் கிருஷ்ண கதா பார்த்துருக்கோம், ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தை பார்த்துருக்கோம், மற்றும் பல சின்ன சின்ன கதைகளெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கரண்டாக பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதை 3 அத்தியாயங்களை முடிச்சிட்டோம். 4வது அத்தியாயத்துக்குள்ள போகிறோம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் ஒரு அறிமுகத்தை, ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். இந்த ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்பதை அந்த அத்தியாயத்தின் பேர்லேருந்தே நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? ஞான கர்ம சந்நியாச யோகா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பகவத்கீதையில் மொத்தம் 18 அத்தியாயங்கள், 18 சாப்டர்ஸ் இருக்குது என்று பார்த்தோம். அந்த 18 சாப்டர்ஸ்லையும் கடைசியில் அந்த சாப்டரின் முடிவில் அந்த பெயரில் யோகம் என்னும் அந்த சஃபிக்ஸ் வரும் என்று பார்த்தோம். அர்ஜுன விஷாத யோகம், கர்ம யோகம், சாங்கிய யோகம், இப்போ நம்ம பார்க்குற ஞான கர்ம சந்நியாச யோகம் என்று எல்லா சாப்டரோட பேருக்கு பக்கத்துலேயும் அந்த யோகம் என்பது வரும். அந்த அடிப்படையில் பகவத்கீதையின் 4வதாக இருக்கும் இந்த ஒரு அத்தியாயத்தின் பெயரோட அர்த்தத்தை பார்ப்போம். ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த ஒரு பெயர்ல 3 வார்த்தைகள் அடங்கியிருக்கு. ஞான கர்ம சந்நியாச என்னும் 3 வார்த்தைகள். ஞான என்று இங்கே எதை சொல்றா என்றால், பிரம்ம ஞானத்தை தான் இங்கு ஞானம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த பரபிரம்மம் யார்? அந்த பரமாத்மா யார்? அவரின் லட்சணங்கள், அவரின் குணங்கள் என்ன? அவரின் ரூபம், ஸ்வரூபம் எப்படி இருக்கு? அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மம் எங்கு இருக்கிறார்? அவரோட லீலா சேஷ்டங்கள்னா என்ன? ஆகிய பல விஷயங்களை இந்த பிரம்ம ஞானம்ங்கிற அந்த ஒரு டாபிக்ல நம்ம பார்ப்போம். அடுத்தது 2வது வார்த்தை கர்மா என்ற வார்த்தை. அதை தான் கர்மயோகம் என்று முந்தைய அத்தியாயத்தில் பார்த்தோம். நம்ம அந்த கர்மயோகம் என்னும் அந்த 3வது அத்தியாயத்தில் முழுக்க அந்த கர்மா செயல் என்றால் என்ன, அந்த செயலுக்கான பலன்கள் எப்படியெல்லாம் வரும், அந்த பலனை ஏற்றுக்கணுமா ஏற்றுக்க கூடாதா, ஒரு செயலை செய்தால் அதை எப்படி ஒழுங்காக செய்யணும், எப்படி செஞ்சால் பகவானுக்கு பிடிக்கும், எப்படி எந்த ஒரு செயலை எப்படி செஞ்சால் பகவான் நமக்கு அருள் புரிவார் என்ற பல விஷயங்களை பார்த்தோம். அடுத்து வர 3வது வார்த்தை, அந்த ஒரு தலைப்புல, இந்த அத்தியாயத்தின் தலைப்புல வரும் 3வது வார்த்தை சந்நியாசம். இங்கு சந்நியாசம் என்று பொதுவாக சந்நியாசம் என்று ஒரு அர்த்தம் வச்சிருப்போம். இந்த அத்தியாயத்தில் வரும் இந்த சந்நியாசத்திற்கான அர்த்தம் ஞானம், ஞான யோகம் என்பதுதான் இங்க இருக்கிற சந்நியாசத்துக்கான அர்த்தம். இந்த சந்நியாசம்ங்கிற அந்த ஒரு டாபிக் உள்ள நம்ம கர்மயோகத்தில் எப்படி செயலோட சம்பந்தப்பட்ட அனைத்தையும் பார்க்கிறோமோ, அது போலவே இந்த சந்நியாச யோகத்தில் ஞானத்தோட சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பார்ப்போம். எப்படி கர்மாவால் பகவானை சென்று அடைவது, எப்படி செயல் செய்து பகவானை சென்று அடைவது என்பதை கர்மயோகத்தில் பார்க்கிறோம். அதுவே ஞானத்தை கொண்டு அந்த பகவானை எப்படி சென்று அடையணுங்கிற அந்த ஒரு ஞானத்தை கொண்டு எப்படி அவரை அடைவது, அவரின் திருவடியை எப்படி அடைவது என்னும் அந்த ஒரு டாபிக், அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சந்நியாச யோகம் என்னும் இந்த கேட்டகரிக்குள்ள வந்துடுமா. அதனால் ஞான கர்ம சந்நியாச யோகம் இந்த 3 வார்த்தைகளால் ஆனதுதான் இந்த ஒரு அத்தியாயம். பிரம்ம ஞானம், அந்த பரபிரம்மம் எப்படி இருக்கார், அவரோட குணங்கள் என்ன, அவரோட லட்சணங்கள் என்ன, அவரோட லீலா சேஷ்டிதங்கள் என்ன ஆகிய அந்த விஷயங்கள் எல்லாம் பிரம்ம ஞானத்தில் வரும். கர்மா என்றால் கர்மயோகம். நாம் செய்யும் அந்த செயலை வைத்து கொண்டே அந்த செயல் மூலமாகவே பகவானை எப்படி சென்று அடைவது என்று சொல்வதுதான் இந்த கர்மயோகம். அடுத்தது ஞான யோகம். அந்த பகவானை ஞானத்தின் மார்க்கமாக, ஞானத்தின் வழியாக எப்படி வயா ஞானம் நம்ம எப்படி சென்று அடைவது என்று ஞான யோகம் சொல்றதாம். இந்த 3 விஷயங்களை பற்றி தான், இந்த 3 டாபிக்கை தான் இந்த ஒரு அத்தியாயத்தில் முக்கியமாக பிரமாணமாக சொல்லலாம். இந்த அத்தியாயத்தில் இந்த 3தோட சேர்த்து இன்னும் போனஸாக ஒரு விஷயம் என்ன இருக்கு என்றால், பகவானின் இந்த அத்தியாயத்தை, இந்த பகவத்கீதையை உரைத்து கொண்டிருக்கும் கிருஷ்ணரின் அந்த அவதார ரகசியத்தை பற்றி சொல்றாங்க. இந்த அத்தியாயத்தில் பகவான் எப்படி அவதரிக்கிறார், எப்பொழுது அவதரிக்கிறார், ஏன் அவதரிக்கிறார் ஆகிய அந்த முக்கியமான கேள்விகளுக்கான விடைகளை இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். அர்ஜுனர் கிருஷ்ணர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். அது இந்த அத்தியாயத்தின் 4வது ஸ்லோகம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் அவர் கேட்ட அந்த ஒரு கேள்விக்காக, அந்த கேள்வியை, அந்த ஆன்சரை கொடுக்கறதுக்காக தான் பகவான் அவருடைய அவதார ரகசியத்தையே இந்த அத்தியாயத்தில் சொல்லியிருக்காராம். அதனால் ஞானம், கர்மம் மற்றும் சந்நியாசம் இந்த 3 விஷயங்களை பற்றி பார்க்குறோம். பகவானின் அவதார ரகசியத்தை பற்றி பார்க்குறோம். இந்த அத்தியாயத்தில் ஞான கர்ம சந்நியாச யோகத்தை பொதுவாக பல பேர் ஞான யோகம் என்று சுருக்கமாக சொல்லிடுறார். ஏனென்றால் இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி கற்றுக்கும் போது நம்மளுக்கு அதுலேருந்து ஞானம் தானே கிடைக்கிறது.
அப்பேற்பட்ட இந்த ஞான யோகம், அப்பேற்பட்ட இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம், பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் இதுவே. இந்த அத்தியாயத்தின் முதல் 4 ஸ்லோகங்களை நாளைய தினம் பார்க்கலாம். சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.